டிஆர் சார் வந்து பாட வந்திருந்தார். வரும்போதுல ஏற்கனவே மீட் பண்ணியிருந்தோம். அவர்ட்ட சொல்லியிருந்தோம். டியூன்லாம் போட்டு காமிச்சாச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள வந்தோன பாடுறதுக்காண்டி வந்த அன்னைக்கு தான் லிரிக்க பார்த்தாரு. உம்மா தர அம்மா ஆகுறியா? மோகன்ராஜ் எழுதியிருந்தாரு அந்த லிரிக்க. அத பார்த்த உடனே பார்த்துட்டு, "என்னப்பா இப்படி இருக்கு? உம்மா தர அம்மா ஆகுறியா? என் பேரு எதுவும் ஒண்ணும் பிரச்சனை வராதுலப்பா?" அப்படின்னாரு. "இல்ல சார் பிரச்சனை வராது. இது ஒரு கமர்ஷியல் இதா தான் இருக்கும்." அப்படின்னு சொன்னோம். இத பிரபு சாரும் பயந்தாரு. என்னன்னா இந்த உம்மா தரேன் அம்மா ஆகுறியா என்னப்பா என்ன தாலியெல்லாம் வேண்டாம். இவர் தான் அதுல ஆடி இருப்பாரு. சஃபி வந்து நீங்க தயாரிப்பாளர் ஆடி இருப்பாரு. தாலியெல்லாம் வேண்டாம்னு சொல்லியா எப்பா தாலியெல்லாம் தூக்கி போட சொல்றியப்பா எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு இந்த சாங்ல பயந்தேன். இப்ப டிஆர் சார் பாடுறப்போ சில இம்ப்ரூவ்மெண்ட் அவர் பண்ணாரு. என்னன்னா அதுல நகைக்கடையா ஜொலிக்கிறிய நட்டா முட்டா பண்ணுறிய அப்படின்லாம் இருக்கும். அது டிஆர் சார் உடனே பண்ணாரு. பாடிட்டு டைரக்டர் சார் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா இருக்கும் ஆனா அப்படின்னாரு. ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிச்சு டிஆர் சார் பண்ணது எல்லாருமே. ஆமா ஆனா அது பாடும் போது அந்த சாங்கோட வேல்யூவே மாறிடுச்சு. இன்னைக்கு ரீச்னு ஒண்ணு இருக்கும்ல அந்த உம்மா தர அம்மா ஆகுறியா கண்ணழகு கலக்கல அது வந்து வேற ரீச் ஆயிருக்கு.